ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்வீட் ரெசிபி இது ஷீர் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் முந்திரி, பாதாம், சாராப்பருப்பு, சேமியா, பால் இல்லாத கோவா, சுகர், பால் 1 லிட்டர் எல்லாம் போட்டு இது நல்லா பேம்பினோ சேமியா நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு, இது பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு துவா செய்யுங்க. இன்ஷால்லா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து அந்த பவுலில் வந்து கீ ஊற்றிக்கலாம். நல்லா 100 கிராம் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா அது கொஞ்சம் நேரம் இதானே பட்டை ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தாளிக்கக்கூடாது. முந்திரி, பாதாம் இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல சாராப்பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி கொதிக்க தேவையில்லை, பால் ஊற்றிக்கலாம். அப்பயே நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினே நல்லா கொதிச்சோடனே அந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சேமியா கோல்டன் ப்ரௌன் அந்த பால்கோவாவையும் அதுலேயே போட்டுக்கலாம். அதுவும் நல்லா மெல்ட் ஆனால் தான் க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு பால் இல்லாத கோவா அது கலந்துக்கலாம். அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சேமியா ஆட் பண்ணிக்கலாம். அதை கோல்டன் ப்ரௌனாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து வச்சுட்டு நல்லா கொதித்து 3/4 பதத்துக்கு வந்தோடனே அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். சூப்பராக எம்மியான ஷீர் குருமா ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.